Ninth question, insert 3 geometric means between 3 by 49 and 147. So let 3 geometric mean be x1 x2 x3 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3/49, அப்புறம் x1 x2 x3, அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் என்னது 147. இது எல்லாமே வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இதை வந்து சென்டென்ஸ் எழுதணும். ஸோ இட் மீன்ஸ் 3/49 ஆரும் ஜிபி அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் வந்து 3/49 இருக்கிறது தான் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3/49. இப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இது ஃபிஃப்த் டேர்மாக இருந்தால் என்ன அர்த்தம், r/4. ஸோ r/4 இஸ் ஈக்குவல் டு 147. ஸோ r/4 நம்ம எப்படி எழுதுவோம், ar/4ன்னு எழுதுவோமா, சாரி இது வந்து ar/4. ஸோ ar/4 அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 3/49 இன்ட்டு அது ar/4 இஸ் ஈக்குவல் டு 3/49 இன்ட்டு r/4 இஸ் ஈக்குவல் டு 147. அப்படின்னா நம்ம r/4 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 147 இன்ட்டு 49/3 இஸ் ஈக்குவல் டு r/4ன்னு வருமா. ஸோ r/4 இஸ் ஈக்குவல் டு 2401 அப்படின்ட்டு கிடைக்கும். 2401க்கு ரூட்டு போட்டோம் அப்படின்னா 2401க்கு வந்து இது போடணும், ரூட் போட்டு 2 தடவை ரூட் போடணும். ஸோ 2401 போட்டு ஒரு தடவை ரூட்டை வந்து போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் ரூட்டை டைப் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். புரியுதா. கேல்குலேட்டரில் 2401 டைப் பண்ணிட்டு ரூட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். அப்புறம் இன்னொரு தடவை ரூட் அப்படின்னு போட்டால் 7 வந்து கிடைக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -7. இப்போ 2 சினாரியோவில் வந்து எழுதணும். ஆர் வந்து +7ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஆர் வந்து -7ஆக இருந்தது அப்படின்னா என்னென்னு இதை நான் போட்டு காமிக்கல, ஏன்னா அது ஈஸி. அப்புறம் ஆர் வந்து +7ஆக இருந்ததுன்னா நம்ம ஒன்றுத்தையும் என்ன பண்ணுவோம், ஏ இன்ட்டு r², a இன்ட்டு r³ அந்த மாதிரி போடணும், அவ்வளோதான். ஸோ a இன்ட்டு ஆர்னால் அதுதான் x1, a இன்ட்டு r³ அதான் x2, அந்த மாதிரி போட்டால் ஆன்சர் வந்துடும்.